ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, க்ராலிங் கேவ்னு சொல்லிட்டான ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னதுன்னா, ஒரு 3 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேவில் கடத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த 3 குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்றணும். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம அந்த கேவுக்குள்ளே க்ரால் பண்ணி போகிறதுக்கான பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்புறமேட்டு லைக் பண்ணுறேங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது நம்ம சேனல் கொஞ்சம் வெளியே வரும். ஓகேவா கைஸ்? ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு டைமிங் ஆகுது. இங்கே ஒரு ரோடெலாம் போகுது கைஸ். ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது லோட் ஆகட்டும். 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கேங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு உள்ள. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஆரோ மார்க் காட்டுங்க. அந்த ஆரோ மார்க் கிட்டே போகலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்கள் கைஸ். இந்த 3 குழந்தைங்கள தான் நம்ம பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். ஒலிவியா, மியா, ஜாமி. ஸோ ஓகே, இவங்க 3 பேர் தான் நம்ம மிஸ்ஸிங் சில்ட்ரன் சொல்லிட்டு நம்ம மேலே கொடுத்துருக்கு. எமர்ஜென்சி கியர் சொல்லி இங்கே ஒரு கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஐ திங்க் இதெல்லாம் தான் நம்ம கேவில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, உள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு செஸ்ட் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கல என்ன கிடைக்குது கைஸ். டைனமைட்னு கிடச்சிருக்கு கைஸ். டைனமைட். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகலாம். ஐ திங்க் இந்த யுவர் டெப்த்துன்னு இருக்கும்போது நம்ம உள்ளே போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போக போக குழந்தைங்க கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போக போக பார்க்கலாம். அதை ஒரு சில இடத்துல க்ரால் பண்ணி போனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம் கைஸ். பிகாஸ் அதில் இருக்க அந்த சைஸ் பற்றி நம்ம பாடி சைஸ் எல்லாம் செட் ஆகும் அதில். ஸோ அதனால் க்ரால் பண்ணி போகிறோம். ஓகே, இது கீழே ஒரு கேவ் போகுது. இங்கே உள்ளே போய் பார்க்கலாமா? போவோம், என்ன ஆகிட போகுது. இல்லை வேணாம் கைஸ், இப்போ நம்ம இப்படிக்கா போய் பார்க்கலாம். உண்மை காட், அது டெட். ஓகே, நம்ம கீழே தான் போய் ஆனோன்னு நினைக்கிறேன். போயாச்சு. உண்மை இது ஓகே, இது வேறு ஒரு பிளேஸ் போடுங்க. ஸோ ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாண்டாக இருக்குது. ஓகே, உள்ளே ஒரு போகுது. இதுக்குள்ளே போக பார்க்கலாம். வந்தாச்சு. உண்மைக்கா ஸ்பைடர் இருக்குது. ஸோ இதுக்கு தான் ஸ்பேர் நினைக்கிறேன் கைஸ். சாவு அவ்வளோதான் கைஸ். ஓகே, ரைட் சைடுக்காக உள்ளே போகலாம் கைஸ். இங்கே ஒரு ஐஸ் பேக் இருக்குது கைஸ். ஓகே, இனிமேலேருந்து ஐஸ் பிளேஸ் போல். ஓகே வந்தாச்சு. என்ன இது டிட்டு? இங்கே ஒரு போகுது கைஸ். இங்கே ஒரு பிளேஸ் போகுது. காட் மேலே ஏறமில்ல. ஏறிட்டேன். ஓகே, இந்த சைடு போவோம் கைஸ். இது ரொம்ப மேஸ் மாதிரி இருக்குது கைஸ். இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது கேமு. ஸோ ஓகே, காட் ஏதோ கைஸ் மொத்தம் 3 பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸு, இன்னொன்று சாண்டு, அடுத்தது ஐஸுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம டெப்த்து போக போக இதுவாகுது. ஐ திங்க் நம்ம டெப்த்து கம்மியாக போகும்போது தான் குழந்தைங்க கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், நம்மளோட செகண்ட் செஸ்ட்டு இதில் என்ன கிடச்சிருக்கு? கேஸ் பேட்டரிஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அட்டாக்குமே விழலையே. ஓகே, உள்ளே போகலாம். மேலே வந்தாச்சு. ஒரு டென்ட் இது எஸ். மேலே ஒரு இடம் போகுது. ஓகே, மேலே வந்தாச்சு. எஸ், ஐ திங்க் நம்ம டெப்த்து கம்மியாக போக போக தான் குழந்தைங்க கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்கிட்ட அந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட போகிறதுக்கான மீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் அது. ஓகே, இந்த சைடு போகலாம். க்ரால் இருந்துச்சு கைஸ். இதில் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருங்க கைஸ். நம்ம க்ரால் பண்ணி ஏஞ்சிச்சுக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். ஓகே, வந்தாச்சு. ஒரு டென்ட்டு மேலே இருக்குது. ஓமை காட், இதில் எப்படி போகிறது? ஏற முடியல. இருங்க ஸ்பேஸ் பார் இன்றைக்கி உடைய போதுன்னு நினைக்கிறேன். ஏறவே முடியல. ஓகே, நம்ம வேணால் இது மேலே ஏறி பார்க்கலாமா? இதுனா இடம், இது நம்ம வந்த வழி. ஏன் இது ஏற முடியல? மேலே வேறு வழி இருக்குமா? இல்லை இதான் ஒரே வழி. மேலே ஏறணும். இப்போது ஏற முடியல கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த வழி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 3, 2, 1 ஏறு. கமான் கைஸ். நீங்கள் லைக் போடாத ஏறுன்னு சொல்லிட்டு கைஸ். ஓகே வந்தாச்சு. ஓகே, டார்ச் லைட் வந்துச்சு.
இது டெட்டு என்ன பண்ணுறது? இப்படிக்கா போகணும். ஓகே ஓகே கைஸ், இப்போ நான் வந்த வழியாக மறந்துட்டேன், அதனால் தான் இப்போது போயின்ட்டுருக்கேன். ஓகே, மேலே ஏறணுமா திரும்பி? இல்லையே, மேலே ஏறுதா கீழே இறங்குறதா ஒன்றுமே தெரியல கைஸ். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மேஸ் மாதிரி இருக்கு கைஸ். ஓகே, திருப்பி ஏறலாம். ஷீட் ஏற முடியல. ட்ரை பண்ணு, முடியும். கமான் கமான் கமான், யூ கேன் டூ. கைஸ் வந்தாச்சு கைஸ். எப்பா இப்படி கமான். திருப்பி மேலேயா? வந்தாச்சு. கைஸ் வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கி ஸ்பேஸ் பார் உடைய போகுது. ஓகே ஓகே, இன்னும் 20 meters தான். பட்டு இது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகணுமே. டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். என்ன கைஸ் இது வந்த வழி? கைஸ் அப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனதா, டெப்த் இன்க்ரீஸ் ஆனதா சில்ட்ரன்ஸ் கிடைப்பாங்க போல். ஓலி ஷூட். திருப்பி உள்ளே போகணுமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி உள்ளே போகலாம். கைஸ் இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேம் பிளே. ஸோ பிகாஸ் ஏன்னா அது 3 சில்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதை பார்ட்டாக பிரித்து போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஓகே ஓகே, திருப்பி உள்ளே போகலாம். அதாச்சு. ஓகே ஓகே ஓகே, அப்படியே உள்ளே போகலாங்க. ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். ஓகே, வந்தாச்சு 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 கைஸ். இதே மாதிரி ஒரு 100 meter கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்க்கலாம் கைஸ், ஏதாவது இருக்கா இல்லையான்னு. ஓகே, ஐஸ் போய் கரெக்டாக வந்தாச்சு கைஸ். ஐஸ் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக வந்துட்டோன்னு அர்த்தம். ஓகே, வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒன்றுனா இங்கே அதிகமாக டெட் டைம்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிகாஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக டெட் டைம்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க இவங்க. ஓகே, கால் பண்ணி போகலாம். உள்ளே போக முடியல. வந்துட்டேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறணும். மேலே ஏறிட்டு லெஃப்ட்டு. ப்ளஸ் டவுன் போகணுமா மேலே போகணுமான்னு தெரியல. கீழே போகலாம். ஓகே ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாங்க. எப்போவுமே ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். பிகாஸ் நம்ம லெஃப்ட் ரைட்டு திருப்பி போகிறதுக்கு முன்னே ஏதாவது ஆகிடும். ஓகே, செகண்ட் செஸ்ட்டு, தேர்ட் செஸ்ட்டு. ஓகே, தேர்ட் செஸ்ட்டு. இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கம்மன் நல்லது. அது மை காட், ஃப்ரூட்ஸ் எதாவது கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கீழே போகலாம். இதுனா வழி தம்மா தோன்று இருக்கு கைஸ். உள்ளே இப்போ ட்ரை பண்ணலாம். வந்துட்டோம் கேஸ். இப்போ இங்கே சாண்ட் இருக்குது. ஸோ ஓகே, சாண்ட்லேயே போய் பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, கீழே வந்துட்டோம். ஓகே, இப்போ லெஃப்டாக ரைட்லேயே போகலாம். அப்பா, கீழே எங்கேயாச்சும் கைஸ். இப்போ இப்படிக்க போயிடலாம். ரைட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் கைஸ். இப்போது இனிமேல் எதுவுமே நம்ம திரும்ப தேவையில்ல. அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். சாம்பி அட்டாக் பண்ணலாம். ஏய் அவுட் ஆகுடா. செத்துட்டாங்க கைஸ். இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குது. ஒரு NPC வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் லைக் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வந்துட்டோம். ஏப்பா, ஓகே, ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம் கைஸ். இப்படிக்காவா? எப்படிக்காங்க ஒன் சைடு டெட் எண்டு. ஓகே, வந்தாச்சு. 187 வந்துட்டு ஜாம்பி. திருப்பி ஜாம்பி கைஸ். அடிங்க அவ்வளோதான். போடு அவுட்டா. போடு ஜாம்பி போடு அடி. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. ஓகே, திருப்பி நம்ம தொடர்ந்து நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அதிகமாக ஸ்பைக்ஸ் மாதிரி வந்து போகுது கைஸ். ஏய் ஜாமி, உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஏ கைஸ் நம்ம ஜாமியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1. நம்ம பார்ட் 2 பார்ட் 3 நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, பாய் பாய், டேக் கேர் கைஸ், see you all, பாய் பாய், டாட்டா, குட் பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக்லாம் பண்ணுறேங்க கைஸ்.